வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அகமத் ப்ரோட லாஃப்ட் தான் மக்களே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம அவங்க லாஃப்ட்டுக்கு இப்போ 3வது டைம் விசிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க புறாக்கள்லாம். ஸோ பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வரையில் இந்த கட்டமூக்கு தான் மக்களே வாங்கியிருந்தாங்க. அது வந்து இப்போ பேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேராக ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதோட அப்டேட்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் மக்களே. ஸோ நம்ம மெயினாக வந்ததே இந்த பழையவரி ரோமர் 2 நிற்குது பாருங்கள் மக்களே. ஸோ அதை தான் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். ஸோ அவங்க ரேசிங் லைன்லேருந்து 2 எடுத்து போட்டிருக்காங்க மக்களே. ரெண்டுமே நல்ல ஏஜ்டு மெயில் மக்களே. ஸோ அதோட ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரீடிங்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு ஃபீமேல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நியூ லைனேஜில் தான் போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடச்சி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே தூத்துக்குடி லைனேஜ்னு நினைக்க மக்களே. ஸோ ஏஜ் ஆக ஆக இந்த மாதிரி மூக்கு ரொம்ப பெருசாயிரும். இல்லை ஃபேன்சி ரோமருக்குலாம் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி இருக்கும் மக்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு மெயிலு. இதோட ஐசைன் பாருங்கள். ரெண்டுக்குமே ரெக்கை டிஃப்ரெண்ட்டாக வெட்டியிருக்காங்க மக்களே. இந்த மாதிரி ரெக்கை வெட்டி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மெத்தடு மக்களே. ஸோ ரெக்கை எல்லாம் அப்படியே இருக்கும். புறாக்கள் வந்து தொங்க போடுறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இருக்காது. ஸோ ஒரு ரெக்கை லாஸ்ட்டில் உள்ள 2 தான் நம்ம விட்டுட்டு வெட்டுவோம். அது விழுந்தால் கூட மற்ற ரெக்கை இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் 2 ரிங்கு போட்டிருக்காங்க. கிளப் ரிங்கும் ஓனர் ரிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேலுக்கும் அதே மாதிரி தான் மக்களே. கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சேம் பேட்டர்ன்லாம் ரெக்கை வெட்டி விட்ருக்குறாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நம்மளும் இந்த மாதிரி ரெக்கை வெட்டி விடலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். புறா பறக்கிறதுக்கு வந்து மெயினாக அந்த 10 ரெக்கை தான் தேவைப்படும் மக்களே. ஸோ அதில் 5 ரெக்கையை நம்ம கட் பண்ணிட்டாலே போதும். இல்லைனா 2 மட்டும் விட்டுட்டு மற்ற ரெக்கைகள்லாம் கட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இது போக சேம் பேர்சன்ட்டேருந்து 2 எக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க மக்களே. ஒன்று வந்து 1000 கிலோமீட்டர் வின் பண்ண புறாவோட எக்கு, இன்னொன்று வந்து 750 கிலோமீட்டர் வின் பண்ண புறாவோட எக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க எக்கு மேலேயே. பட் அது எல்லாம் நியூ லைனேஜில் தான் இருக்கும் மக்களே. ஸோ அது சிக்கு பொரிச்சதுக்கப்புறம் நம்ம போனோன்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரோமர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல நம்ம கையில் திடீர்னு ஒருத்தர் வந்து உட்காந்தா மக்களே. யாருன்னு பார்த்தா அந்த சீராஸ் தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கைக்கு வருது. ஸோ ஃபுட் ஏதாச்சும் போடுவோம் அப்படின்னு நினச்சி கைக்கு வந்துச்சு மக்களே. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா ஃபுட் இல்லாமல் திருப்பி கூப்பிட்டேன். பட் அது வரவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கன்னு நினச்சி. ஸோ வேறு பேசணுன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டோம் வரல மக்களே. ஸோ நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அது அப்படியே பறந்து போயிடுச்சு. ஸோ அப்போ தான் நோட் பண்ணேன் கன்னியாஸ்திரி எல்லாம் வெளியே போகிறதுக்காண்டி அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. ஃபேன்டைன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ 4 பியூர் ஒயிட்டில் ஃபேன்டைல் இருக்குது மக்களே. அதே மாதிரி இந்த சில்வர் முஸ்கி வந்து அவங்க லாஃப்ட்டில் பொறிச்ச சிக்கு அது பெருசாக இருக்குது மக்களே. ஸோ நிறைய பேர் சிக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போதைக்கு பொறிக்கிற சிக்கெலாம் அவங்க லாஃப்ட்டுக்கு தான் போடுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்டேட் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறோம் மக்களே. அதே மாதிரி மேலே 2 ஃபேன்டைல் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ நான் தான் ஊஞ்சல் ஆட்டி விட்டுருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. பட் அப்படி இல்லை. பின்னால் இன்னொரு புறா பறந்து வந்து உட்காந்துச்சு மக்களே. சரி உட்காரில் ஊஞ்சல் ஆடுது. ஸோ இவங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள் இது பியூர் ஒயிட்டில் முஸ்கி மக்களே மேலு. அடுத்தால் இருக்கிறது சிராஜில் ஃபீமேலு. ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ இந்த ஆண் நல்ல சூப்பரான ஆணாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்துல பறந்து போவோம் பாருங்கள். அப்போ காமிக்கிறேன். ஷேக்கிங்கு கழுத்துலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபீமேலில் லைட்டாக மிஸ் மார்க் இருக்குது. பட் சிக்கு நல்லா இறக்கியிருக்கு மக்களே. நம்ம பியூட்டி ரோமரை வந்து முட்டைக்கு விரட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் எக்கு வைக்கலை. இந்த ஹெல்மெட் தெரியுதா மக்களே நம்ம லாஸ்ட்டாக போட்டுருந்தோமே. ஸோ அதுதான் அவங்களுக்கு இன்னும் கேஜே செட் ஆகலை மக்களே. இதான் அந்த முஸ்கி பாருங்கள் எப்படி ஷேக்கிங் நல்லா இருக்கலாம். அதுமாதிரி ஆஸ்திரேலியனில் 2 பேர் இருந்துச்சு மக்களே. ரெண்டுமே ப்ரௌனு தான். ஸோ அது போக ஆஸ்திரேலியனுக்கும் ஹங்கேரியன்லேயும் மிக்ஸில் ஒன்று இருந்துச்சு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2 பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து முஸ்கி மக்களே. ரெண்டுமே சில்வரு. பட் பொரிச்சிருக்குது பாருங்கள் ஒயிட்டில் பொரிச்சிருக்குது. திரும்ப கன்னியாஸ்திரி அவங்களும் எக்கில் தான் இருக்காங்க மக்களே. மெயில் அடையில் கிடக்குது. இது எந்த புறா சிக்கன் தெரில. அந்த ப்ரோ வந்து வெளியே பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் கேட்க மறந்துட்டோம். திரும்ப நம்ம ஃபேன்டைலும் அடையில் தான் இருக்காங்க மக்களே. ஸோ இந்த ஃபேன்டைல் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது மெயிலு. ஸோ இது கூற வீடியோலாம் நம்ம ஃபஸ்ட்டு லாஃப்ட் விசிட்டில் போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த சீராஸ் மக்களே இவங்களும் ஒரு எக்கு வச்சுட்டு அந்த எக்கில் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ செகண்ட் எக் இனிமேல் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கர்ண சிக்கா இல்லாட்டி பறவை சிக்கான்னு தெரில மக்களே. மேபி கர்ணையோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே நான் ஃபஸ்ட்டு சொன்னலாம் ஹங்கேரியன் அண்ட் ஆஸ்திரேலியன் மிக்ஸு. ஸோ மேல் அடையில் கிடக்குது. ஃபீமேல் இங்கே தான் எங்கேயோ நின்றுச்சு மக்களே. திரும்ப நம்ம ஹெல்மெட்டு. ஸோ ஹெல்மெட்டுக்கு வந்து கூடு இன்னும் செட் ஆகலை. ஸோ செட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க எக் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் சிக்கு இருக்கான்னு பார்த்தேன். அதே மாதிரியே சிக்கு வச்சுருக்கு மக்களே. இது வந்து பறவையோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க கூட்டுக்கு வெளியே பறவையும் அடியும் விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்கலை பெருசாக பறக்கிற மாதிரி. ஸோ அடுத்த வாட்டி போனோன்னா அது எடுக்கலாம் மக்களே. ஸோ இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாங்க. நம்மளும் பற்றி பார்த்தோம். பட் ரவுண்ட்ஸ் எதுவும் பத்தல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் பற்றி விட்டு பார்த்தோன்னா அதை கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வருது பாருங்கள் மக்களே. ரைட் சைடில் ஒரு பிளாக் கலர் வருதுல்ல அதுதான் இந்த ஆஸ்திரேலியன் அண்டு ஹங்கேரியன் மிக்ஸில் ஒரு ஃபீமேல் மக்களே.
சிராஜா பாருங்கள், அது ஃபுட்டுக்காண்டி தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னொரு கூடு இருக்குது அங்கே. ஸோ அங்கேயும் அதே மாதிரி ஒரு புறா கைக்கு வரும். ஸோ பொரிக்கல்ல அடுத்த வாட்டி வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ பொரிக்கல்லைக்காண்டி தான் மெயினாக கைக்கு வருதுங்க. நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட அப்பப்போ வந்து கையில் உட்காந்துட்டு போகுது மக்களே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருக்குது. நம்ம கூட்டில் உள்ள புறாங்களும் இப்போ அப்படி தான் இருக்குது, பொரிக்கல்லைக்காண்டியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், கையில் ஒன்றுமே இல்லை, பட் கையில் வந்து உட்காந்துருச்சு. சூப்பரில். மேபி இந்த மேலே வந்து சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சேல் பண்ணாங்கன்னா நான் எடுத்தாலும் எடுத்துப்பேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் எடுத்துப்பேன். அதுக்கு ஃபீமேல் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நானே ஃபுட்டு போட்டு விட்டோம் மக்களே. அதிகமாக போடல, லைட்டாக போட்டோம். ஏன்னா அவங்க ஒரு டயட் பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னால கொஞ்சோல போட்டு விட்டேன். அப்புறம் பக்கத்து லாஃப்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகையில் தான் நோட் பண்ண மக்களே. இங்கே வாத்து பாருங்கள் எப்படி குளிச்சுட்டு இருக்குதுன்னு. நல்லா சூப்பராக தேய்ச்சி குளிக்குது மக்களே. கை மட்டும் இருந்துச்சுன்னா முதுகுலாம் தேய்ச்சி குளிக்கும் போல். வாத்து நீச்சல் அடித்து பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி குளிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வாத்து வளர்க்குறவங்க பார்த்துருக்கலாம். அப்போ தான் சொன்னேன், ப்ரோ இவ்வளோ அழகாக குளிக்குது பாருங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு வீடியோ கிளிப் வச்சுருக்கேன், ஸோ அதையும் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சென்ட் பண்ணாங்க மக்களே. அதுலேயும் வாத்து எல்லாம் சூப்பராக குளிச்சுட்டு இருந்தாங்க உள்ளே இறங்கி. அதையும் நெக்ஸ்ட்டு கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இதை வீடியோ பக்கத்தில் போய் எடுக்கலாம்னு சொல்லி பக்கத்தில் போனேன். ஸோ அதுக்கப்புறம் அது கலைஞ்சிருச்சு. பாருங்களேன், கழுத்தை எப்படி தூக்கிட்டு வெளியே வருதுன்னு. ஸோ சில வாத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம உஷாராயிடணும். ஏன்னா கடிச்சு வச்சாலும் வச்சிரும். நம்ம நல்ல நேரமாக என்னன்னு தெரில, அது ஓடிடுச்சு. ஸோ இதான் அவங்க சென்ட் பண்ண வீடியோ கிளிப் மக்களே. பாருங்கள், மண்ணை எடுத்து அப்படி தண்ணிக்குள்ளே போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாத்து மட்டும் அப்படி உள்ளே குதிச்சிரும். வாத்துலாம் பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. பட் அது வளர்க்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக தோட்டம் வேணும் மக்களே. நம்ம வீட்டிலலாம் வளர்த்தோன்னா கொஞ்சம் கச்சக்காடு ஆக்கி விட்ருவாங்க. தோட்டம் இருந்துச்சுன்னா வாங்கி போடுங்க. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக உள்ளே இறங்கி குளிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ ரெய்னிங் டைம்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொண்டாட்டம் தான் நினைக்கிறேன் மக்களே. ஸோ எல்லாம் குளித்து முடிச்சுட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ வெயில் அடிக்கலை. நம்ம போன டைம் மழை சாரல் அந்த உழுது பாருங்கள், வீடியோலே தெரியும். ஸோ வெயில் அடிக்கலை. வெயில் அடித்தா மேபி ரெக்கையெல்லாம் விரித்து படுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மக்களே, அது இன்னொரு லாஃப்ட்டு. ஸோ இதில் வந்து முஸ்கி கர்ணை தான் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் சாதா புறாக்களும் இருந்துச்சு மக்களே. ஸோ நம்ம கர்ணை அடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ அடிக்கும் பாருங்கள், ஒரு 2 புறாக்கள் மட்டும். எப்படி ஒரு அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துருப்போம் மக்களே. அவங்க என்னென்னா காலையில் ஃபுட்டு போடல, அதுவாக அடிச்சிச்சின்னா அடிக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம களைச்சி விட்டோன்னா களைச்சலில் பறந்து போக தான் பார்க்கு, பட் டக்குன்னு அடிக்கலை. இப்போ இது அடிக்கும் பாருங்கள், சும்மா டக்குன்னு அடிச்சிருச்சு. அவங்கள்ட்ட இருக்கிற மேக்ஸிமம் புறா வந்து உள்ளே கூட்டுக்குள்ளேயே அடிக்கிற மாதிரி தான். இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு அடி மட்டும் அடிக்கும். பட் ரூம்குள்ளேயே அடிக்கிற புறா போட்டிருந்தோன்னா நம்ம வெளியே விட வேண்டிய நீடு இல்லை மக்களே. பட் மேலே அடிக்கிற புறாலாம் போட்டால் வெளியே விட்டே ஆகணும். ஸோ இப்போ தான் அவங்க 1-2 புறா வெளியே விட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க அடிக்கிற வீடியோ வந்து நம்ம அப்கமிங் இதில் எடுத்தோன்னா கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து தட்டடி மக்களே, கீழே அடிச்சிடும் பாருங்கள். இதையும் இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காமிப்பேன். கீழே வச்சு அடிக்க விட்டோம், பட் அது அந்தளவுக்கு ஸ்லோ மோஷனில் பர்ஃபெக்டாக வரலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா லைட்டாக மேலே எங்கேயாச்சும் நிற்க விட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால மேலே நிற்க விட்டோம். இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். இது வந்து ஸ்பீடான வீடியோ, நார்மல் வீடியோ. சில டக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்லோ மோஷனில் போடுறேன், எப்படி அடிக்குது பாருங்கள். அடிக்கிற வீடியோலாம் ஸ்லோ மோஷனில் போட்டால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் மக்களே. இல்லைன்னா மேலே பறக்கிற அடி டக்குன்னு அடிச்சுன்னா தெரியும். இது இன்னொரு அடி தான், இதுவும் தட்டடி தான். பட் நம்ம போன டைமில் அது சிக்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் டக்குன்னு அடிக்கலை. ஸோ நம்ம மேலே தூக்கி விட்டோம். ஸோ இப்போ அடிக்கும் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புறா தான் இது. இப்போ அடிச்சிச்சா, இப்போ திருப்பி உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். இப்போ அடிக்கும் பாருங்கள், லைட்டாக அடிச்சிருச்சா. இந்த கூட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் தட்டடி, நம்ம முட்டி சைஸில் இருக்கையில் அடிக்கிறதா வச்சுருக்காங்க. ஸோ அந்த கூட்டில் ரூம்குள்ளே அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேல் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. நல்லா சூப்பராக அருமையாக குஞ்சு வளர்க்குறாங்களாம் மக்களே. ஸோ அவங்களோட சிக்ஸும் இப்போ உள்ள அடையில் கிடக்குது. இந்த மேலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது ஏதோ ஃபேன்சியில் தான் மக்களே கன்ஃபார்மாக கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ அது போக முஸ்கி கிராஸில் ஒரு மேல் இருக்குது மக்களே. இது சேலுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மேல் வந்து சாதா ஃபீமேலோட பேர் ஆகி கிடக்குது. இது மார்க்கிங் வந்து லைட்டாக மிஸ்மார்க் ஆகிருக்கு. ஷேக்கிங்லாம் நல்லா பக்காவான ஷேக்கிங்கு. அதே மாதிரி கொண்டை வந்து ஊசி கொண்டை இல்லை மக்களே, விசிறி கொண்டையிலே கேப் இருக்குது. 2 பக்கமும் விசிறி இருக்குது, நடுவில் கேப் கிடக்குது. சைடில் நிற்க பாருங்கள், ஒயிட்டில் பிளாக் கலர் டாட்டு. ஸோ அதுதான் அதோட பேரு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனா 550 கொடுத்துலான்னு சொன்னாங்க மக்களே. லொக்கேஷன் வந்து காயல்பட்டணம். ஸோ யாருக்காச்சும் நீடு இருக்குன்னா நமக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், அவங்க காண்டாக்ட் நம்பர் தரேன் மக்களே. நிறைய பேர் கமெண்டில் வந்து என்னோடய நம்பர் கேட்குறீங்க. நம்ம நம்பர்லாம் அவ்வளோவா யாருக்கும் கொடுக்கறதில்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா 17 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ. பட் அதுக்குள்ளேயே எனக்கு 17 கால் வந்துடுது மக்களே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கால் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 1-2 பேர் இம்பார்ட்டன்ட்னா மட்டும் தான் கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கால் தான் நம்ம எடுப்போம்.
பட் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன டவுட்டு அதுக்கெலாம் நம்ம வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் பண்ணால் கூட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணிடுவேன். பட் அவங்க வந்து நம்ம ரிப்ளை பண்ணலை ஒரு 1 hour ஆகிட்டுனா உடனே கால் அடிச்சிடுறாங்க. சிலவங்களாம் 5 minutes ரிப்ளை பண்ணலைன்னா கூட கால் அடிச்சிடுறாங்க இன்ஸ்டாலேயே. ஸோ அதனால தான் நம்ம நம்பர் கொடுக்குறதில்ல. என்னோடய நம்பர் யார்கிட்ட இருந்தால் கூட தயவு செஞ்சு நம்பர் என்கிட்ட கேட்காம கொடுக்காதீங்க மக்களே. எதனாலும் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்னா மட்டும் நம்பர் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு புறா சொன்னலாம் மக்களே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்து விழுந்துச்சு இன்னொரு லாஃப்ட்ல. அது இந்த புறா தான் மக்களே. ஸோ கைக்கு அதுவே வந்துச்சு. பட் ஃபுட்டு இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுவே ஓடிடுச்சு மக்களே. இப்போ வரும் பாருங்கள், வந்துடுச்சா. ஸோ இப்போ பார்க்குது ஃபுட்டு ஏதாச்சும் இருக்குதான்னு. ஸோ ஃபுட்டு எதுவும் இல்லை அப்படின்னா அதுவே பறந்துச்சு மக்களே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபுட்டு கொடுத்தோம். ஸோ அப்போ அது கைக்கு வரும்னு பார்த்தா நமக்கே சர்ப்ரைஸாக இன்னொரு புறா வந்துச்சு. அது எந்த புறானா நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னலாம் மக்களே, அந்த புறா தான் வந்துச்சு பாருங்கள். நம்ம லாஃப்டில் எனக்கு பிடிச்சதே இந்த கலர் தான் மக்களே. நம்மளே மாதிரி எனக்கு நல்லா கலராக பார்த்து எடுத்து போட்டிருப்பாங்க சாதாலேயே. ஸோ இந்த மெயில் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பட் இது கைக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் வந்துருச்சு. ஸோ அது பறந்ததுக்கப்புறம் இந்த புறா வந்து சாப்பிடுது பாருங்கள். ஏன் இப்போ கைக்கு வந்திருக்கு அப்படின்னா சிக்கில் கிடக்குது மக்களே. ஸோ அந்த சிக்குக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொறிக்கல்லைக்கு வர்றாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சிக்கு பொரிச்ச டைம் நம்ம கைக்கு ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு சாப்பிட்டது போக மற்ற பொறிக்கல்லையும் நம்ம மற்ற புறாக்களுக்கு போட்டோம். ஸோ எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். ஸோ உங்களை சாதா புறாலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாரு. ஸோ அதுதான் ப்ரோட்டை பிடிச்சது. சாதா இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் சாதா சிக்கு வந்துச்சுன்னா வேணால் சேல் கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் முட்டை மாற்றி வைக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க மக்களே. ஸோ சாதா சிக்கெலாம் இறங்குறது ரேர் தான். ஒருவேளை இறங்கிச்சு சேலுக்கு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உள்ள புறாக்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போன மக்களே. பாருங்கள் கோழிலாம் எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. ஸோ வெளியே கொஞ்சம் புறாக்கள் இருக்குதுன்னு, அது இந்த புறாக்கள் தான் மக்களே. இல்லை ரோமரு, கர்ணை, பறவை மட்டும் போட்டிருக்குறாங்க. ஸோ 1-2 சாதாவும் இருக்குது. நம்ம போன டைமில் அது மழையில் நல்லா நனைஞ்சிருந்துச்சி. ஸோ அதனால் பறக்கலை. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து காஞ்சதுக்கப்புறம் பறக்க விடலான்னு நினச்சோம். பட் நம்ம பற்ற மறந்துட்டோம். நமக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபுட்டு மட்டும் போட்டுட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ பாருங்கள் கோழி, வாத்து, புறா எல்லாம் ஒன்று போல் நின்று சாப்பிடுதில்ல. ஸோ இந்த மாதிரி பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பொதுவாக பெட்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ணுறது பிடிக்கும். இந்த மாதிரி வெளியே பறக்க விட்டு ஃப்ரீடமாக விட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குமா மக்களே? பேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு தனி ஃபீலு. ஸோ அது வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் வளர்ப்பீங்க. பட் வாத்துக்கெலாம் ஃபீட் பண்ணுறது எனக்கு இப்போ தான் மக்களே ஃபஸ்ட் டைமு. வாத்து வந்து மீன் அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ பாருங்கள் அரிசி கூட மண்ணில் கிடந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த கோழியெல்லாம் சொனாலி கோழி மக்களே. நம்ம போன வாட்டி போனப்போ எல்லாம் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி வளர்ந்துருக்குறாங்க பாருங்கள். இன்னும் ஒரு 2 or 3 months பெரிய கோழியாகி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த கோழியிலே எனக்கு இந்த கோழி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக்களே. ஸோ இதோட நேம் வந்து கழுத்தறுத்தான் கோழின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து கழுகு கோழின்னு சொல்லுவோம். பட் அந்த கோழியோட அந்த சிக்கை பாருங்களேன், அப்படி ஏஎல்ல நான் எடிட் பண்ண மாதிரி இருக்கும். பட் அது ஏஎல் இல்லை மக்களே, ஒரிஜினல் சிக்கு தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த சிக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வீடியோவில் அந்தளவுக்கு பெருசாக தெரியலை. ஏன்னா கொஞ்சம் லாங்லேயே தான் டிஸ்டன்ஸில் தான் நின்றுச்சு. நம்ம பக்கத்தில் போக அந்த சிக்கு அப்படி நோண்டு போச்சு பேரண்ட் கூட. நேரில் பார்க்கல அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறவங்களா இருந்தால் கன்ஃபார்ம் அது வேணும்னு தோணும். அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. 2 சிக்கு இருந்துச்சா. பட் அதில் 1 செத்துருச்சு, ஒன்றே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 1 நல்லா சூப்பராக இருக்குது. நானும் உங்களுக்காண்டி பக்கத்தில் போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் அது நம்மளை பார்த்தாலே ஓடுன்னு ஓடுது மக்களே. அதனால் ஓரளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. பட் இதுதான் ஓரளவுக்கு தெரிஞ்சு க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ கோழி குஞ்சு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் ப்ரௌன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க நல்லா க்யூட்டாக இருக்குது. பட் வளர்ந்து வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு தெரில. அதே மாதிரி இங்கே ஒரு வாத்து இருக்குது மக்களே. வாத்து அடை காக்காது அப்படின்னு எனக்கு யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். பட் இந்த வகையில் வாத்து அடையில் கிடந்துச்சி. அப்போ தான் சொன்னேன் யாரோ அடை காக்காதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு. பட் அது நாட்டு வாத்தான். ஸோ அடை காக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சூப்பராக அடையில் படுத்துருந்துச்சி. வாத்து அடை காக்கிறத பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க மக்களே. அது போக லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. பட் நம்ம அதை பெருசாக கவர் பண்ணலை. யாருக்காவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வாட்டி போகல கவர் பண்ணுற மக்களே. ஸோ இந்த புறாக்கள் தான் அவங்க பறக்கோட்ட புறாக்கள். ஸோ எப்படி ஒரு 10 புறாக்கள் இருக்கும்னு நினைக்க மக்களே. அது நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. பட் நம்ம போன டைமில் வந்து மழை இருந்தனால பெருசாக பத்தலை. ஸோ அடுத்த வாட்டி போனால் கன்ஃபார்மாக பத்துவோம் மக்களே. பற்றி விட்டு எப்படி பறக்குது அடிக்குதுங்கெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் லைட்டாக பற்றி விட்டேன். அது இங்கேருந்து பறந்து அந்த சீட்டு மேலே போய் உட்காந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பற்றி விடலை. ஏன்னா நமக்கும் டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. பாருங்கள் எல்லாம் அருமையாக உட்காந்துருக்காங்களா. ஸோ இங்கே லாஃப்ட் நம்ம விசிட் முடிச்சுட்டு அது போக ஒரு 2 லாஃப்ட்டுக்கு போனோம் மக்களே. அதில் ஒன்று அவங்களோட ஃப்ரெண்டு லாஃப்ட்டு, இன்னொன்று வந்து நம்ம புறா எடுக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். பட் அது 2ஐயும் நம்ம கவர் பண்ணலை. நம்ம வெளி இடத்துல புறா எடுக்க போனால் மேக்ஸிமம் கவர் பண்ண மாட்டோம் மக்களே. நம்ம பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் எடுப்போம் மக்களே. ஸோ ஆடு 1-2 கிடந்துச்சு. மெயினாக முயல் இருக்குதுன்னு சொன்னாங்க மக்களே. நம்ம அந்த ரோமர் போக இந்த முயலையும் தான் பார்க்க போனோம். இது வந்து புது வருகை.
ரீசெண்டாக எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி பாண்டான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நேமு கலர் வந்து பாண்டா கலரில் இருக்கிற மாதிரி. ஸோ அது போக ஒரே ஒரு பியூர் ஒயிட்டு மட்டும் இருந்துச்சு மக்களே. மேபி அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஜோடியாக ஒன்று போல் படுத்துருந்தாங்க. ஒரே மார்க்கிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பியூர் ஒயிட் மட்டும் தனியாக இருந்துச்சு. ஸோ நல்ல தூக்கம், மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மற்ற முயல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க. 1-2 லைட்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சு பாருங்கள். இது மட்டும் தனியாக இருந்துச்சு. பட் இது இருந்துச்சு நிற்குதா. பட் அந்த ஒயிட்டு மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்க மக்களே. நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ அந்த சவுண்டு கூட கேட்கல. ஸோ அது பாட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. எனக்கும் முயல் வளர்க்கணும்னு ஆசை. பட் அது வளர்த்தனா ஸ்மெல் நிறைய வரும். ஸோ அது வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியாது. ஃபார்மில் வேணால் வளர்க்கலாம் மக்களே. அதேமாதிரி அது குட்டி போட்டுச்சுன்னா அது மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு. ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதனாலேயும் வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வளர்க்கணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் ஃபார்மில் இன்னொன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. இது ஃபிஷ்ஷஸ் தான். இது அவங்க வீட்டில் இருந்த ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் இங்கேயும் போட்டிருக்குறாங்க. இது மாலி வெரைட்டி. ஸோ கப்பியும் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க மக்களே. அப்கமிங் இதில் நம்ம ஃபிஷ் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது டெம்பரரியாக போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாட்டி போகல கன்ஃபார்மாக எடுத்து அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அது இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வாத்து பிடிச்சிடக்கூடாது. ஸோ அது இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுற மக்களே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம் மக்களே. அகமத் ப்ரோவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க லாஃப்ட்டில் இருக்கிற கர்ணப்புறாக்களில் ஒரு 4 புறா மட்டும் அவங்க லாஃப்ட்டுக்கு போட்டுக்கிட்டாங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம அகமத் ப்ரோக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இது ப்ரீட் எடுத்துகிட்டு திருப்பி அவங்ககிட்டே கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டீலிங் கரெக்டாக தெரியல. பட் நம்ம அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வரல. ஏன்னா அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சேலுக்கு இருக்கான்னு கேட்டிங்க. பட் இது சேலுக்கு கிடையாது மக்களே. ப்ரீடிங்காண்டி எடுத்துருக்குறாங்க. ஸோ நட்பின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் மக்களே. ஏன்னா ஒரு கூட்டில் கிடக்கிறது எல்லாமே கர்ணப்புறா மட்டும்தான். பட் அவருக்கு கறி ஏதாச்சும் நீடு இருந்துச்சுன்னா அந்த கர்ணப்புறாவே அடித்து சாப்பிட்றோன்னு சொன்னாங்க மக்களே. ஸோ எனக்கே ஷாக்காயிருச்சு. யார் ப்ரோ நீங்கள் கர்ணப்புறாவை போய் கறி எடுத்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினச்சேன். ஸோ அடுத்த வாட்டி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கோழி வாங்கிட்டு வந்து தந்துட்டு அந்த கர்ணப்புறாவை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சாதாப்புறா சாப்பிட்றவங்க பார்த்துருக்கேன். பட் கர்ணப்புறா சாப்பிட்றவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் மக்களே. இப்போ லாஃப்ட்டு நம்ம கவர் பண்ணலை. அந்த டைமில் தான் நான் பார்த்தேன். மேலே ஒரு 6 புறா கிட்ட பறந்துட்டு இருந்துச்சு மக்களே. அதில் 3 கர்ணை தான். ஸோ அதான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இல்லை தெரியுமான்னு தெரில. உங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் கர்ணை நிறைய வளர்ப்பாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ ஃபைனலாக அதை நம்ம பிடிச்சி கொண்டு அவங்க லாஃப்ட்லேயே விட்டுட்டோம் மக்களே. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருக்கிறது ஃபுல்லாகவே கர்ணை தான். அதில் ஒரு 3-4 மட்டும் பட்டாக்கள். மற்ற எல்லாமே ஓரளவுக்கு செமி அடல்ட்டும் பெருசும் தான் மக்களே. எதுவுமே சேல்ஸுக்கு இல்லை. சேல்ஸுக்கு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.